ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். தம்பி டீ. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எங்கே பார்த்தாலும் ஜாதி கலவரம். திருத்த முடியாரே. அண்ணா ஒரு டீ. இந்தாப்பா எடுத்துக்க. டீயை கப்பில் போடுங்கண்ணா. ஏன்? கண்ட ஜாதிக்காரன் குடிச்ச கிளாஸ்லாம் டீ குடிக்க மாட்டேன். எனக்கு டீயே வேணாம். நம்ம ஆளுகளால் தான் ஜாதி தலை விரிச்சு ஆடு. இதுக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரப்போதோ. மச்சான் நேற்று கீழே இருக்காருண்ணா கலாய்ச்சிட்டாமே. ஆமாம் மச்சான். அண்ணா என்ன ஒருத்தன் கலாய்ச்சிட்டே இருக்காண்ணா காலேஜ் போகிற வழியில். யாருமா வந்து காட்டு. டேய் மச்சான் எங்கே போகிறேன்? மச்சான் தங்கச்சியை கலாய்ச்சிட்டாங்கடா. அதை விட பெரிய பிரச்சனை கீழே இருக்காங்கன்னா கிரிக்கெட் பேரை கொடுத்தாங்க. போய் நம்ம டீம் பேரை கொடுப்போம். வாடா நீ வாடா. எனக்கு ஒரு வேலை. வாடா. போடா போடா போடா. டேய் கிரிக்கெட் பேர் கொடுத்தாச்சு, வா போகலாம். இவன் தான் அப்படி சொன்னதா? அவன் தான் ஜாதி பேசுறான். அவனை போய் வாடா போலாம். ஓய் ஹலோ. டேய் மச்சான், நேற்று உன் நகஞ்ச கலாய்ச்சான்ல. ஆமாம் அவன் இங்கே தான் இருக்கான். நேற்று போனமே அந்த பஸ் ஸ்டாண்டா? ஆமாம் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கான். கொஞ்சம் சீக்கிரமாக வர. சரி அங்கேயே ஒரு 5 நிமிஷத்தில் வரேன். மச்சான் நான் ட்ரைனிங் போகலான்னு இருக்கேன்டா. எதுக்குடா? அம்மா யாவை பார்க்கலான்னு. ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் போல. மச்சான் எங்கடா அவனை? டக்குன்னு திரும்பி பார்க்காத. அந்த இருக்கான் பேர். மச்சான் வா போய் அடிக்கிறான். வா. இவன் அடிக்கிறதுக்கு நானா? ஓட. டேய் கீழே இருக்காருன்னு என் தங்கச்சி கேட்குதா? இருடா. நீ என்ன சப்போட்டா போட்டான். ஜாதி கீழ் ஜாதின்ட்டு கூட நகைச்சிக்காக வரல, ஜாதிக்காக தான் வந்திருக்கேன். கேவலமா இல்ல? சொல்லவா, எங்கள் அம்மா அப்பாலாம் இல்லை, அனாதத்தில் வளர்ந்தேன். அங்கே வளர்ந்தனால தான் ஜாதி எதிர்பார்க்காம மனுஷனாக இருந்தேன். அவங்க நல்ல அம்மா அப்பா ஓடு நல்ல சட்டை தூக்கி பாக்கெட்டில் பணம்லாம் இருக்காங்க தான் ஜாதியை பெருசாக எடுத்து தரல. ஊர் வெளியே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்களே ராணுவ வீரர்கள், அவங்கள்ட்ட பார்ப்பியா ஜாதி? 3 வேளை சோறு தின்றல, அவங்கள்ட்ட பார்ப்பியா ஜாதி? நான் சொல்றதை பற்றி கொஞ்சம் யோசி. நான் இவ்வளோ சொல்லியும் ஜாதி தான் முக்கியம்னா செத்துடா. கூட நகைச்சிக்காக வரல, ஜாதிக்காக தான் வந்திருக்கேன். கேவலமா இல்ல? ஊர் வெளியே நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்களே ராணுவ வீரர்கள், அவங்கள்ட்ட பார்ப்பியா ஜாதி? இவ்வளவு சொல்லியும் ஜாதி தான் முக்கியம்னா செத்துடா. நம்ம தான் ஜாதி பார்த்துட்டு இருக்கோம் போல இருக்கு. 5 ஜீவன் அதெல்லாம் ஜாதி பார்க்கறது இல்லை, அதனால தான் சந்தோஷமா இருக்கு. நமக்கு 6 அறிவு இருந்தும் ஜாதி பார்த்துட்டு மிருகமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் நானும் ஜாதி பார்த்துட்டு பழகிட்டு இருந்தேன்னு நினச்சா எனக்கே வெக்கமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்திலேயே எத்தனை ஆணவ படுகொலை, எத்தனை ஜாதி கலவரம், எத்தனை கொலை. சி என்னை நினச்சாவே அசிங்கமாக இருக்குது. சே இனிமேலாம் நான் மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறேன். வாழ்கிறேன், மனுஷனாக வாழ்கிறேன்.
ஜாதி கலவரமா?